இந்தியாவோட 2024 பொருளாதார புரட்சியை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்தியாவோட யுபிஐ பேமெண்ட் உலக சாதனை படைச்சிருக்கு தெரியுமா? 2024ல மாதம் 15 லட்சம் கோடி பரிவர்த்தனையை நடத்திருக்கு. மேலும் யுஏஇ, சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் யுபிஐ டிரான்சாக்ஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் எல்லா நாட்டுக்கும் ஒரு டிஜிட்டல் முன்னணி நாடா விளங்கிட்டு இருக்கு. தங்கம் மற்றும் கிரிப்டோ கரன்சி வளர்ச்சி இந்தியாவில் இப்போ அதிகமாகவே இருக்கு. 2024ல் தங்கத்தின் விலை 60,000 தாண்டிடுச்சு. அதே சமயம் பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சி 20% வரை உயர்ந்திருக்கு. மக்கள் இவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் பணவீக்கத்துக்கு எதிராக பாதுகாப்பாக இருக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. கிரிப்டோ கரன்சி ஒரு ஆபத்தான முதலீடு. 2024ஓட பட்ஜெட்டின் சிறப்பம்சத்தை பார்த்தா, இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சிறு தொழில் மற்றும் ஸ்டார்ட் அப்களுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. ரூபாய் 10,000 கோடி நிதியை இதுக்காக அறிவிச்சிருக்காங்க. மேலும் எம்எஸ்எம்இகளுக்கான வரி சலுகைகளும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனால தொழில் முனைவோருக்கு ஒரு நற்செய்தின்னு கூட சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்டோட வளர்ச்சி. இந்திய பங்குச்சந்தை ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்குன்னு சொல்லலாம். சென்செக்ஸ் 75,000 புள்ளியை தாண்டியிருக்கு. இதற்கு வெளிநாட்டு முதலீடும் மற்றும் தகவல் தொழில்நுட்பமும் புதுமையான எரிசக்தி துறைகளும் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. அனைத்து வங்கித்துறையும் வங்கியின் சேவையை மேம்படுத்த ஏஐ சாஃப்ட்வேரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ராட் டிடெக்ஷன் முதல் சேட்பாட் வரை இந்த தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு ஆண்டுக்கு 5,000 கோடியை சேமிக்க உதவும்னு சொல்றாங்க. வங்கித்துறையில பெரிய மாற்றத்தை பார்க்க வாய்ப்பு நிறையவே இருக்கு.